வணக்கம். திருவாடானை பேருந்து நிலைய கழிவறையை நேரில் ஆய்வு செய்த எம்.எல்.ஏ. துரித நடவடிக்கை எடுக்க அதிரடி உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பேருந்து நிலையத்திற்கு தினமும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து செல்கின்றன. இங்குள்ள இலவச கழிப்பறை மிகவும் மோசமான நிலையில் பராமரிப்பின்றி இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று திருவாடானை அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் வி. கே. ராஜு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து திருவாடானை பேருந்து நிலையத்தையும் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேருந்து நிலையம் முழுவதும் ஒட்டடை மற்றும் தூசியுடன் காணப்பட்டதை கண்டும் மின்விசிறிகள் இயங்காததை அறிந்தும் அதிர்ப்பு அடைந்தார். உடனடியாக சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளை வரவழைத்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து துர்நாற்றம் காரணமாக பொதுமக்கள் கூட செல்ல அஞ்சும் இலவச கழிப்பறைக்குள் சட்டமன்ற உறுப்பினர் திடீரென நுழைந்து ஆய்வு செய்தார். இங்கு நிலவிய மோசமான சுகாதாரத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர், பொதுமக்கள் பயன்படுத்தும் இடம் இவ்வளவு மோசமாகவா இருப்பது என்று அதிகாரிகளிடம் கடுமையாக கடிந்து கொண்டார். மேலும் இப்பணிகளை உடனடியாக மேற்கொண்டு நாளைக்குள் சரி செய்து எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அதிரடியாக உத்தரவிட்டார். பொதுமக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்லும் அளவிற்கு மோசமாகவா இந்த கழிவறைக்குள் சட்டமன்ற உறுப்பினரையே நேரடியாக சென்று ஆய்வு செய்ததை கண்டு அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு நெகிழ்ச்சியடைந்தனர். எம்.எல்.ஏ.வின் இந்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. எனக்கு நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் சுத்தமாக இருக்கணும் மேம். அவங்களுக்கு முக்கியமாக உள்ள போக்குவரத்து ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு சேர் ஒரு 6 சேர் வாங்கி கொடுக்கணும். கீழே உட்காந்து சுத்தமாக இல்லை கீழே உட்காந்துருக்காங்க. எனக்கு இந்த பாத்ரூமோட செயல்பாட்டில் வரணும், சுத்தமாக இருக்கணும். அந்த வெளியே உட்காந்துருக்கோம் எல்லாருக்கும் ஃபேன் ஓடணும். அதை தூசியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். கொஞ்சமாவது மாற்றம் வேணும் மேம். அதை கண்டிப்பாக பண்ணணும். அவ்வளோ வீடியோ வீடியோ இதுதான்